ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில காம்படென்சி ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் போஸ்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலே உங்களுக்கு போர்டு வெப்சைட்ல இருக்குப்பா cbse.gov.inல அதில் இருக்கிற எம்சிக்யூஸ் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. கிவன் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும். ஸோ காட் தீட்டா, ஸோ காட் தீட்டாவோட ஃபார்முலா, ஸோ தீட்டா இது. ஸோ காட் தீட்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். ஓகே. ஸோ அப்போ இங்க டினாமினேட்டர்ல ஒன்னா, ஸோ ஆப்போசிட் சைட், ஸோ அட்ஜசன்ட். ஓகே, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ அப்போ இது அட்ஜசன்ட் சைட் 3, ஆப்போசிட் சைடு என்னது 1. ஓகே. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டான்னு கேட்கறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைபார்டெனியூஸ் சைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏ, ஸோ இது பி, ஸோ இது சி. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. ஸோ ஏபி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 பிளஸ் 1 என்னன்னு வந்துடும், 10 வந்துடும். ஸோ அப்போ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ 10 ஏசியோட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், √10 வந்துடும். ஓகே. ஸோ அப்போ என்னது, ஹைபார்டெனியூஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது, √10. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டெனியூஸ். ஸோ 1, ஸோ 3 டிவைடட் பை √10. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/√10. ஓகே, புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 12/13 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5 கொசிகன் தீட்டா மைனஸ் 4 டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காஸ் தீட்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும்பா, அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனியூஸ் தெரியும். ஸோ அட்ஜசன்டோட வேல்யூ தெரியும், ஹைபார்டெனியூஸோட வேல்யூ தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், கொசிகன் தீட்டாவும் டேன் தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். நீங்களே ட்ரை பண்ணுங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்னா எல்லா கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க லிசன் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் நீங்க பாக்குற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. அதனால நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 12/13. ஸோ இப்போ இங்க தீட்டா இருக்கு. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டெனியூஸ். ஸோ அட்ஜசன்ட் என்னது உங்களுக்கு 12, ஹைபார்டெனியூஸ் என்னது 30. ஓகே. ஸோ இப்போ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஸோ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும், ஸோ ஏசி ஸ்கொயர், ஸோ 169 ஈக்குவல் டு, ஸோ 12 ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ அப்போ 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 25. ஸோ இதுதான் ஏபி ஸ்கொயர். ஓகே. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 5. ஸோ அப்போ ஏபியோட வேல்யூ என்னது, 5. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 கொசிகன் தீட்டா மைனஸ் 4 டேன் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டானா ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். ஸோ அப்போ என்ன வந்துடும், ஹைபார்டெனியூஸ் பை ஆப்போசிட் சைட். ஸோ ஹைபார்டெனியூஸ் அப்படின்றது, ஸோ 13 பை ஆப்போசிட் சைடுன்றது 5 மைனஸ் 4 டேன் தீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட்ன்றது என்னது 5 பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது என்னது 12. ஓகே. ஸோ இப்போ 5 5 கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, 13 மைனஸ், ஸோ இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், 1 4 சார் 4, 3 4 சார் 12. ஸோ 5 டிவைடட் பை 3. ஸோ எல்சிஎம் வந்து 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 39. ஸோ 39 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 34/3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஸோ ஆப்ஷன் டி 34/3. புரியுதா பாருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இஃப் 2 sin 2 தீட்டா ஈக்குவல் டு √3, தென் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2 sin தீட்டா வேல்யூ வந்து √3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கிற டேட்டா முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ 2 sin 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. ஓகே. அப்போ sin 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த 2ன்றது டினாமினேட்டர் பண்ணும். அப்போ sin 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2ன்னு வந்துடும். ஓகே. அப்போ sin 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு சைன் இருக்கு. அப்ப ரைட் சைட்லயும் சைனோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்ப சைன் 60 டிகிரி உங்களுக்கு என்னது, √3/2. ஓகே. ஸோ அப்ப சைன் 60 டிகிரி √3/2. அப்ப இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சைன் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது, 60 டிகிரின்னு வந்துடும். அப்ப தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும், 60 டிவைடட் பை 2, 30 டிகிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாவே ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் சைட்லயும் சைனா எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் சைட்ல சைன் இருந்தா ரைட் சைட்ல எதோட வேல்யூ இந்த சைன் வரும். ஏன்னா இந்த சைனை கேன்சல் பண்ணதான் நம்ம டீட்டாவே கண்டுபிடிக்க முடியும். அப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற சைனும் ரைட் சைடு இருக்கிற சைனும் நம்ம கேன்சல் பண்ணாதான் இந்த டீட்டா எப்படி ஃபைன் பண்ண முடியும்னா
அப்ப இந்த வேல்யூ எப்படி கொண்டு போலாம், அப்ப இந்த வேல்யூ எப்படி நமக்கு சைன் வேல்யூ வரும்ன்றத முதல்ல நீங்க திங்க் பண்ணிட்டு தான் டீட்டா கண்டுபிடிக்கும். ஓகே, புரியுதா பாருங்க, இந்த கொஸ்டின் தான் டவுட் இருக்கா பாருங்க. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் சைன் 60 டிகிரி பிளஸ் காட் 45 டிகிரி மைனஸ் கொசிகன் 30 டிகிரி டிவைடட் பை சீக்கன் 60 மைனஸ் காஸ் 30 பிளஸ் tan 45 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4√3 - 9 டிவைடட் பை 33. அடுத்து 4√3 + 9 ஸோ டிவைடட் பை 33. ஸோ 9√3 - 4 டிவைடட் பை 33. அடுத்து 9√3 + 4 ஸோ டிவைடட் பை 33. மொத்தம் 4 ஆப்ஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்றீங்க, வேற ஒன்றும் இல்லை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, சைன் 60 டிகிரி இருக்கு. ஸோ சைன் 60யோட வேல்யூ உங்களுக்கு என்னது, √3/2 பிளஸ் காட் 45யோட வேல்யூ உங்களுக்கு என்னது, ஸோ காட் 45 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கொசிகன் 30யோட வேல்யூ என்னது உங்களுக்கு, கொசிகன் 30 இஸ் ஈக்குவல் டு 2. So divided by secant 60. So secant 60 ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 2 minus cos 30. So cos 30 ஓட வேல்யூ என்னது, just அப்படியே ஆப்போசிட் √3/2 plus tan 45 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 1. ஓகே, so equal to, so LCM உங்களுக்கு என்னது 2. So அப்ப √3 plus, so இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 வந்துரும் minus 2 into 2 4 வந்துரும். So divided by, again LCM எனக்கு என்னது 2. So இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4 minus √3 plus இங்க 2 இருக்குன்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 1 2. ஓகே, ஸோ இப்போ வேல்யூஸ் 2 - 4. ஸோ 2 - 4 உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ -2 வந்துடும். அடுத்து √3. ஸோ டிவைடட் பை, அடுத்து 4 + 2 6. ஸோ 6 minus √3. இங்க டினாமினேட்டர் இருக்கிற 2 ரெண்டுமே கேன்சல். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ மட்டும் வரும். ஓகே, ஸோ √3 - 2 டிவைடட் பை 6 minus √3. இப்போ நமக்கு அது மாதிரி இங்க ஆப்ஷனே இல்லை. கீழே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல உங்களுக்கு எப்படி இருக்கு, ரேஷனல் நம்பர் தான் இருக்கு. அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணும், இரேஷனல். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும், ரேஷனலைஸ் பண்ணும்போது 6 minus √3ன்றத 6 + √3 6 + √3 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா √3 - 2 into 6 + √3. So divided by a minus b into a plus b. So a minus b into a plus b, a square minus b square. So a square na 6 square 36 minus b square √3 square 3. அப்ப என்ன வந்துரும், so இது உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. So √3 into 6 6√3 அடுத்து plus √3 into √3, so 3. So minus 6 2s are 12. So minus 2√3. So divided by 36 minus 3 33. Okay, so if you simplify பண்ணீங்கன்னா 6√3 minus 2√3. So 4√3. So minus 12 plus 3. So minus 9. So divided by 33. So in the answer. So 4√3 minus 9. So divided by 33. So option A தான் உங்களுக்கு answer. புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. Okay, so fifth question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If cot theta is equal to 1/√3, then the value of 1 minus cos square theta divided by 2 minus sin square theta. So option A வந்து 1/5, so 2/5, 3/5, 5/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல டீட்டா கண்டுபிடிச்சிட்டு அந்த டீட்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு, எனக்கு காட் டீட்டானா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைட், அதான் வேல்யூ. இப்போ அதை வச்சு நான் ஹைபார்டினிஸ் கண்டுபிடிக்கணும். ஹைபார்டினிஸ் கண்டுபிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் காஸ் டீட்டாவோட வேல்யூ சைன் டீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போறது இது ஒரு மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட்ல போனா எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இப்போ எனக்கு காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3 கொடுத்துருக்காங்க. அப்போ காட்டோட வேல்யூ எந்த வேல்யூ எனக்கு 1/√3 வருதுன்னு தெரியும். ஸோ அப்போ காட் 60 டிகிரி. அப்போ டீட்டாவோட வேல்யூ எனக்கு என்னது, ஸோ ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ இப்போ இந்த டீட்டா எடுத்து நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும், கொஸ்டின்ல 1 minus cos square theta. ஸோ டீட்டாக்கு பதில் 60 டிகிரி டிவைடட் பை 2 minus sin square thetaக்கு பதில் 60 டிகிரி. ஸோ அப்போ 1 minus cos 60. ஸோ cos 60யோட வேல்யூ உங்களுக்கு என்னது, ஸோ 1/2 the whole square. அடுத்து 2 minus sin 60யோட வேல்யூ என்னது, ஸோ √3/2 the whole square. ஸோ அப்போ 1 minus 1/4
divided by 2 minus 3 by 4. ஓகே. சரி இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 minus 1. ஸோ divided by again LCM 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 2s are 8 minus 3. ஸோ இப்போ டினாமினேட்டர் இருக்கிற 4 வந்து உங்களுக்கு கேன்சல். ஸோ அப்போ 4 minus 1 3 divided by 8 minus 3 5. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி 3 by. புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் கொடுத்துருக்கிறது பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 19 கொடுத்தாங்க. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் எனக்கு எந்த இடத்துல தான் 90 டிகிரி, ஆங்கிள் பியில தான் 90 அப்படின்றது கிளியரா கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து ஆங்கிள் ஏன்றது என்னன்னு கொடுத்துட்டாங்க, 60 டிகிரின்னு கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஏ, ஸோ இந்த இடத்துல தான் டீட்டா வருது, ஸோ 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ tan ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, √3ன்னு கொடுத்துட்டாங்க ஆங்கிள் ஏ. இப்போ இந்த இடத்துல tan ஏ ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்தாங்கன்னா இதை tan ஏ வச்சு தான் இப்போ நான் இங்கே 16 போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ tan ஏ ஈக்குவல் டு √3னா ஸோ எதோட வேல்யூ எனக்கு √3 வரும்? ஸோ tan ஏ இஸ் ஈக்குவல் டு tan 60 டிகிரி. ஸோ அப்போ என்ன வந்துடும், ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு 60 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 16 தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏவோட வேல்யூ 16 தெரிஞ்சு போச்சு, ஆங்கிள் பியோட வேல்யூ 19 தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருந்துச்சு, இதோட வேல்யூ 60, ஸோ பியோட வேல்யூ 90. ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வரும். ஸோ அப்போ இது 90 டிகிரி, ஸோ இது 60 டிகிரி. ஸோ 90 பிளஸ் 60 150. அப்போ 180 கூட நம்ம என்ன பண்ணோம், 180ல இருந்து 150 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் 30 டிகிரி. புரியுதா பாருங்க, ஸோ இது 90 டிகிரி, இந்த வேல்யூ வச்சு நம்ம இது 60 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் 90 பிளஸ் 60 150னா ஸோ இதோட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், 30 டிகிரி. இப்போ 1 by 1 எல்லாமே நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்க தான் சி. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், முதல்ல சைன் ஏ. ஸோ சைன் ஏ காஸ் சி மைனஸ் காஸ் ஏ சைன் சி. அப்ப என்ன வந்துடும், முதல்ல சைன் ஏ. சைன் ஏனா இங்க இருக்கு டீட்டா, ஸோ ஆப்போசிட் பை ஹைபார்டியூஸ். ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு tan ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. tan ஏ அப்படின்றது ஸோ இங்க தான் ஆப்போசிட் சைட், அடுத்து இங்க அட்ஜசன்ட் சைட், ஸோ √3. ஓகே, ஸோ இப்போ tan ஏ இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ஹைபார்டியூஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஹைபார்டியூஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 பிளஸ் √3 ஸ்கொயர் 3. ஸோ 1 பிளஸ் 3 4னா ஸோ ஏசியோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு வந்துடும், ஸோ இதோட வேல்யூ 2. அப்ப சைன் ஏ, சைன் ஏனா ஆப்போசிட் சைடு என்னது √3, ஸோ ஹைபார்டினியூஸ் என்னது 2. ஸோ √3 by 2 இன்டூ மைனஸ் காஸ் ஏ முதல்ல கண்டுபிடிச்சலாம், அப்புறமேல் சிக்கு வரலாம். ஸோ காஸ் ஏ வந்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டினியூஸ், ஸோ ஆப்போசிட் சைடு, ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னது 1, ஹைபார்டினியூஸ் என்னது 2. ஸோ 1 by 2. ஸோ இன்டூ அடுத்து என்ன இருக்கு, காஸ் சி அண்ட் சைன் சி இருக்கு. ஸோ காஸ் சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வரும் பாருங்க, ஸோ இது டீட்டா. ஸோ அப்ப இது வந்து ஆப்போசிட் சைடு, ஸோ இது வந்து அட்ஜசன்ட் சைடு, அப்ப இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், ஹைபார்டினியூஸ் மாதிரி. ஸோ அப்போ காஸ் சினா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்டினியூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடுன்றது என்னது √3, ஹைபார்டினியூஸ் என்னது 2. ஸோ இன்டூ √3 by 2 சைன் சி. ஸோ சைன் சியோட வேல்யூ, ஸோ இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபார்டினியூஸ். ஸோ ஆப்போசிட் சைடு என்னது 1, ஹைபார்டினியூஸ் என்னது 2. ஸோ இன்டூ 1 by 2. So √3 by 2 into √3 by 2. So 3 divided by 4 minus 1 divided by 4. So அப்ப 3 minus 1 உங்களுக்கு என்ன வந்துரும், so 2 by 4. So சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 by 2. So அப்ப ஆப்ஷன் ஏ 1 by 2 ஆன்சர். புரியுதா பாருங்க. So என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செவன்த் கொஸ்டின். So if x cosecant square 30 degree into secant square 45 degree divided by 8 cos square 45 degree into sin square 60 degree, so equal to tan square 60 degree minus tan square 30 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 1 by 1 நீங்க அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கொசிகன் ஸ்கொயர் 30 டிகிரி, ஸோ எக்ஸ் இன்டூ கொசிகன் 30யோட வேல்யூ உங்களுக்கு என்னது 2, ஸோ 2 ஸ்கொயர் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் 45 டிகிரி, ஸோ சீக்கன் ஸ்கொயர் 45 டிகிரினா √2 ஸ்கொயர், ஸோ டிவைடட் பை 8 இன்டூ ஸோ காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி, ஸோ 1 by √2 த ஹோல் ஸ்கொயர் அகெயின் இன்டூ சைன் 60 டிகிரி, ஸோ சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3 by 2. ஓகே, ஸோ இப்போ இங்க சைன் ஸ்கொயர் 60 டிகிரி, சைன் 60 இல்லை சைன் ஸ்கொயர் 60 டிகிரி, ஸோ √3 by 2
the whole square equal to, so tan 60 degree, so again உங்களுக்கு என்ன வரும் root 3 the whole square minus tan 30 degree, so 1 by root 3 the whole square. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க எழுதிட்டு இப்போ சிம்ப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வந்துடும், ஸோ 2 ஸ்கொயர், ஸோ 4x, அப்புறம் இங்க ஒரு ரூட் 2 ஸ்கொயர், ரூட் 2 ஸ்கொயர் என்னது 2, ஸோ 2 ஸ்கொயர் இங்க 4, ஸோ 4 இன்டூ 2 என்ன வந்துடும், ஸோ 8x வந்துடும். ஸோ 8x டிவைடட் பை, ஸோ அப்போ இங்கேயும் 8x வந்துடும், டினாமினேட்லயும் 8 இருக்கு. ஸோ 1 by 2 into root 3 square 3 divided by 2 square 4. So equal to root 3 square 3